ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் உருளைக்கிழங்கு வச்சுட்டு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், மேலே கிறிஸ்பியாக ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வரும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக இருக்க உருளைக்கிழங்க பீலர் வச்சு நம்ம ஃபுல்லாக அதை எடுத்துடலாம். தோலை ஃபுல்லாக எடுத்துடணும். எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஃபிஷ்ஷோட ஷேப் வரும். எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன். சைடில் ஒரு திக்னஸ் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லேஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு அப்படியே அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் வர மாதிரி இருக்கும். இந்த ஷார்ப்பானதை வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்படி பண்ணிவிட்டு அந்த இது நமக்கு வேஸ்ட் ஆகாது. அது ஏதாவது குருமா செய்கிறப்போ இல்லைனா ஏதாவது வேறு ஏதாவது கிரேவி செய்கிறப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். நான் அதை வச்சு குருமா தான் செய்ய போகிறேன். இப்போ இதை வச்சு நம்ம ஃபுல்லாக இது கட் பண்ணிக்கலாம். அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அது கட் பண்ண பிறகு என்ன பண்ணோம், கட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வெறுமனை பிளெயின், அதில் ஆயில் எதுவுமே தடவை வேணாம், ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கலாம். 2 தட்டில் வச்சுக்கணும். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்ததில் எனக்கு 2 பிளேட் வர அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு 4-5 பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பிளேட்ஸில் வரிசை நம்ம வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி ரொம்ப கேப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்படி இட்லி வேக வைப்போம்ல, அதே மெத்தட் படி தான் அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அது ஒரு கரெக்டாக ஒரு 3 to 4 minutes இருக்கணும். தண்ணி காமிக்காம விட்டுட்டேன். உங்களுக்கு தண்ணி எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. தண்ணி எப்பயுமே கொஞ்சம் போல தண்ணி இருக்கும் பாருங்க. அந்த கூட அளவு தண்ணி வச்சுட்டு வச்சோடனே நம்ம மூடி வச்சிடணும். கொதிக்க விடுற பிறகுதான் வைக்கணும்னா இல்லை, தண்ணி உள்ள வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ கொதிக்கட்டும் ஒரு 4 to 3 minutesக்குள்ள. இப்போ 3 to 4 minutes ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அதுக்கு மேலே வைக்காதீங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப வெந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வராது, உடையிற மாதிரி ஆயிரும். இப்போ நீ எடுக்கிறப்போ மேலெலாம் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் ஆறினோடனே அது கரெக்டாகிரும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. அது எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா கீழெல்லாம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும்ல, அதனால நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தடவினப்போ நமக்கு அது செட் ஆகும். இல்லைன்னா ஃபுல்லாக அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி ஆயிரும். இவ்வளோ சூடாக இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம போட்டு நல்லா என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் உப்பு எடுத்துக்கலாம். இது மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். இதெல்லாம் ஒரு பிளேட்டில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் காமிச்ச ஐட்டத்தோடதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் தடவணும். இதில் நான் என்ன சேர்த்தோன்னா கொஞ்சம் அதில் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் தண்ணி தான் சேர்ந்து அதில் மிக்ஸ் பண்ணேன். தண்ணி கொஞ்சம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கேமரா பார்த்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டேன். அதனால நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு நிறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆயிரும்ல அந்த மீன் வறுவலோடது. அதனால கொஞ்சம் திக்காக நமக்கு எப்படி அந்த தடவும் பாருங்க, அப்படியே மீன் மசாலாவோட பக்குவம் மாதிரியே தான். இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பண்ணுற மீனோட மசாலாவோட செய்முறை. உங்களுக்கு என்ன இருக்குமோ உங்களோட டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் சில பேருக்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மசாலாவோடதுக்கு டேஸ்ட் பர்ஃபெக்டாக எனக்கு அது மீனோட மசாலா மாதிரியே ஃப்ரை பண்ணுறப்ப அந்த வாசம் வர மாதிரி வரும் பாருங்க, அதே மாதிரியே வந்துச்சு. அதனால இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் இல்லைன்னா உங்களுக்கு அந்த கடைகளில் கிடைக்கும்ல ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அந்த மாதிரி கூட ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம தடவுறப்போ அது நிறைய விழுவிழுன்னு இருக்கப்போ ஒட்டாத மாதிரியே இருக்கும். என்னடா ஒட்டலைன்ற மாதிரி நினைக்காதீங்க. அது கொஞ்சம் நேரம் ஃபர்ஸ்ட் லைட்டாக தடவி விட்டுட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தடவிட்டு விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் திரும்ப நம்ம அதுக்கு மேலே கோட் கொடுக்குறப்போ அது நல்லா ஈவனாக நமக்கு அது ஃபுல்லாக செட் ஆகிக்கும். இப்போ இது ஃபுல்லாக இந்த மாதிரி தடவிக்கலாம். தடவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு நல்லா ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பொரிக்க போகிறோம். இப்போ அது நல்லா ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. எடுத்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் நல்லா கொஞ்சம் பெரிய பிளேட்டில் வச்சோடனே அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஆனதுக்கப்புறம் இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி நான் தோசைக்கல்ல தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 செட்டு போடுற அளவுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றுறேன்.
கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது வந்து மசாலாலாம் அந்த ஆயிலில் ஒட்டிக்கும், நிறையா எண்ணெய் குடிக்கிற மாதிரியும் இருக்கும். எப்படி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மெத்தட் தாங்க. கொஞ்சம் போட்டுட்டு நம்ம உடனே திருப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டக்குன்னு அதில் ஒட்டிக்கும். அதனால என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து கரியாமல் ஒரு மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகும். ரொம்ப குவிக்காகவும் ரெடி ஆயிரும். ஏன்னா இது ஆல்ரெடி கொஞ்சம் வந்து கொஞ்சம் குக் ஆகிருக்கும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்ததுனால. இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டுருக்கப்போ நல்லா வந்து டக்குன்னு வந்து முறியும். அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம அங்கிட்டு விட்டுட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அப்படி எப்படி சுற்றி சுற்றி நம்ம வந்து திருப்பி விட்டுக்க வேண்டியதா. ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த சைடு திருப்பி போட்டு இதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அது அந்த நம்ம சுற்றி சுற்றி அந்த வறுக்கிறப்போ அந்த வாசம் வர்றதே நம்ம வந்து ஏதோ ஃபிஷ் ஃப்ரை பண்ண மாதிரியே தான் அந்த வாசம் வரும். ரொம்பவே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சரி இந்த ரெசிபி நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்த செட்டு போட்டுக்கலாம். நம்ம போடுறப்ப என்ன பண்ணோம்னா அந்த கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் வந்து லைட்டாக அந்த இதில் வரதாங்க செய்யும். அந்த எண்ணெயோட இதில் போடுறப்போ அந்த மசாலா உணர்ந்து வந்துச்சுன்னா அந்த கருப்பாக இருக்கு ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து அடுத்த செட் போடுங்க. இல்லைன்னா அது ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து இதில் ஒட்டிக்கும். இதில் வந்து கடலை மாவு வேறு இதெல்லாம் போட்டால் ஒருவேளை கோட்டிங்காக வந்து அது மசாலா உதிராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு அதெல்லாம் போட்டால் டேஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் தான் வந்து அதில் கொஞ்சம் மசாலா போகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் வந்து அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ஏதோ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.